தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய தேர்தல் புரட்சியை செய்திருக்கிறது தாவேகா. வாரி சுருட்டி இருக்கிறது. 35% அதிகமான வாக்குகள் 109 தொகுதிகளில் முன்னிலை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70-80 தொகுதிகளில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அக்னீஸ்வரன், எல்லா கணிப்புகளும் பொய்யா போனது. எல்லா ஆட்சிகள் மீதான எல்லா விமர்சனங்களையும் தவிடுபடியாக்கி கிட்டத்தட்ட முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கி இருக்கிறார். அடுத்த வாரத்தில் எப்படியும் பதவியேற்று விடுவார். உங்களுக்கு பயமா இருக்கா? இல்லை, உங்களுக்கு அது இருக்கா? எனக்கு பயமா இருக்கும் இல்லையா? எனக்கு அது கொஞ்சம் நெஞ்சமா பேசியிருக்கோம். எனக்கு அது இல்லை. எனக்கு அது இல்லவே. எவ்வளவு தைரியமா இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு பின்னாடி எந்த கட்சி இருக்கு? மனசாட்சி இருக்கு. அடி அடி. எனக்கு அரசியல் கட்சியில் யாரும் வரலாம், எப்படி வரலாம். நான் அண்மையில் ஒரு புத்தகம் படித்தேன், உழைக்காமல் பணம் ஈட்டுவது எப்படி அப்படின்னு. ஆனால் அதை காசு கொடுத்து வாங்கி படிச்சிருக்கீங்க. அதை காசு கொடுத்து வாங்கி படித்தேன். அதில் சம்மதி சார். ஆனால் நெல்சன் சாருக்கு அதுக்கும் நான் பதில் சொல்லுவேன். மூலதனம்ன்ற புத்தகத்தை எழுதினார். அது காசே இல்லாத காரல் மார்க்ஸ் அந்த புத்தகத்தை எழுதினார். அவர் புத்தகத்தை எழுதுறதுக்கு சுருட்டு வாங்கி குடித்தார் பார்த்தீங்களா, அந்த காசு கூட அந்த மூலதனம் புத்தகத்திலேருந்து வரலையா. அது எப்படி? ஆனால் அதுதான் உலகத்திலே 2வது அதிகமாக விற்ற புத்தகம் பைபிளுக்கு பிறகு. ஆகையினால இப்போ எந்த கட்டமைப்பும் இல்லை. 234 தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. ஆனாலும் பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். அப்படின்னா எல்லாம் போங்கப்பா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நடந்ததை நினைக்க வேண்டாம். திமுக ஆட்சியை விட்டு இறங்கியிருக்கு. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளுடைய வயது ஏறத்தாழ ஒரு 125 வருடங்கள். அது ஒரு 75, இது வருது 75, 50, 120, அதெல்லாம் தேவையில்லை. நான் தொகுதிக்கு வரமாட்டேன், எனக்கு சித்தாந்தம் பேச மாட்டேன், ஆனாலும் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் பார்த்துக்கோங்க. இனிமேலுக்கு இந்த இதைத்தான் திராவிட கட்சிகள் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட. ஏன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, என்னன்னா போதாமை இருக்கு சார். இப்போ என்னண்ணே, அன்றன்றைக்கு பாடங்களை அன்றன்றைக்கு படிக்கிறதுங்கிறது ஒரு பையனோட. நீங்க இதை படிக்கிறதுக்குள்ளே போகாதீங்க சொல்றேன், நான் வரேன். இது உங்களோட ஒரு தேர்வை அணுகுவதற்கு டெய்லி படிக்கிற ஒரு பையன், அது பாஸ் பண்றதுக்கு தான் சார். வீக்கெண்ட்ல மட்டும் படிக்கிற பையன், தேர்வுக்கு முந்தின நாள் மட்டுமே படிச்சு 100 மார்க் வாங்குற பசங்களும் இருக்காங்க. இது ஒரு அப்ரோச் தானே. எப்படி எல்லாரையும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க, நான் பேசும்போது எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்க? சரி, அமைதியா இருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பேசல, நீங்க சொல்லுங்க. அதனால விஜயனுடைய வெற்றியை முதல்ல உங்களால ஏற்க முடியவில்லையா? முதல்ல ஏத்துக்கங்க. அதிர்ச்சியை தருகிறது. எப்படிப்பா? நான் தான் முதல்ல சொன்னேன், இதயத்தில் அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக். தமிழ்நாட்டுக்கு அதிர்ச்சி. ஓகே, ஜெனி முதல்ல ஒரு வெற்றி அடைஞ்சவருக்கு வாழ்த்து சொல்லுங்களேன். அதான திராவிட கட்சிகளுடைய மரபு, வென்றவர்களுக்கு வாழ்த்துவது இல்லையா? ஏங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு, எப்பா நீ ஜெயிச்சுட்டப்பா, ஆனா இப்படி ஜெயிச்சது எங்களுக்கு ஷாக்கா இருக்குப்பான்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேங்குது. உங்க வாயில இருந்து ஒரு வாழ்த்தை வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கேன். எதுக்குங்க? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இல்லையா? 234 தொகுதிக்கும் போய் அங்க தீர்ப்பு வாங்கினாரு. ஆனா மக்கள் புனிதமானவர்கள், நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஜனநாயக கடமையை நான் மதிக்கிறேன், மக்களை மதிக்கிறேன். அந்த நம்பிக்கைகள் எல்லாம் பூர்த்தியாகுமா என்பதற்கு 6 மாத காலம் நான் அமைதியாக மௌன விரதம் இருக்க ஆசைப்படுகின்றேன். முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லுங்க. தேவையில்லை, வாழ்த்து வாங்குறதா தேவையில்லை. நீ சொல்ல, உங்கள்ட்ட வாழ்த்து முதல்ல பெரும்பான்மை வரட்டும், ஆட்சி அமைக்கட்டும், அமைச்சரவை கூடட்டும். நான் விசாரிச்சேன், சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கட்டும். அதிமுகவும் தாவேகாவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்கிற மாதிரி சொல்ல நான் நினைச்சேன். திமுகவும் தாவேகாவும் இணைஞ்சு ஆட்சி அமைச்சரும் நான் நினைச்சேன். நீங்க தப்பா மாத்தி போடுறீங்க. ஆளுங்கட்சியை வீழ்த்திட்டு திரும்ப ஆளுங்கட்சி கூட கூட நான் நினைச்சேன். ஏன் இழந்ததை பிடிப்பது தவறு இல்லையா? அதனால கிரீச்சோடங்கிறோம். அது இந்த சூழ்ச்சமங்கள்லாம் நம்மளுடைய பெருமாள் மணி சாருக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு இயல்பாக சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு இதில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார். அப்பொழுது நான் அதை பெருசாகவே, அப்போ நீங்கள் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தனால நீங்கள் கவனிக்க, சாப்பிட்டு முடிச்சு வெளியில் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் நினச்சேன், என்னடா இது. அவர் டெல்லியோட பேசினார். டெல்லியிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. அதில் அவர் சொன்னார், இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஒன்று முதலமைச்சராக வருவார், இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவராக, குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போது நான் அப்பயே நான் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ அதிர்ச்சியில் இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. கல்வியில் 58% இந்தியாவிலே உயர்நிலை கல்வியில் எட்டியது தமிழ்நாடு. அதுக்கு கடந்த கால 67லேருந்து இந்த 60 ஆண்டு காலம் நாம் வந்த பாடுகள் இருக்குது பாருங்களேன். அது கொஞ்சம் நெஞ்சமில்லை. மாநில உரிமை, இந்த மாநிலத்துக்கான செயல்பட்ட செயல்பாடுகள் இவ்வளவு இருக்குது. எல்லாம் பழசு. அதெல்லாம் ஜூஜிபி தூக்கி போடுங்க, என் தலைவன் சொல்லிட்டாரு, ஓட்டோ போட்டுட்டோம். ஆனால் மக்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு வாசகத்தை பார்த்தீங்களா, இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் ஊழல்வாதிகள் என்று திரும்ப திரும்ப அவர்கள் மீது காயத்தையும் கல்லறையில் கல்லையும் விட்டு எரிஞ்சாங்க எல்லா பேருமே. இன்றைக்கு எல்லாரும் இல்லைங்கிறீங்களா? இல்லை இல்லைங்கிறீங்களாங்கிற நான். அப்படியா? இங்கே எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காவது போயிட்டு காசு கொடுக்காம ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுவீங்களா? எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்காவது போயிட்டு காசு கொடுக்காம ஒரு வேலையை பார்க்காம பார்த்து அக்னிஷன் வந்துடுவாரான்னு. அப்போ இந்த வரப்போகிற கவர்மெண்ட்டில் பார்க்க தானே போகிறோம். அப்படி தானே? அதுக்கு தான் நான் முதல்ல 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் உங்கள்கிட்ட. நான் வந்து இந்த கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறேன். ஓகே. மக்கள் நம்பிக்கையோடு தூய 10 ரூபா வாங்குறத நிறுத்திட்டாங்க, தெரியும்லண்ணே? டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே வாங்கிட்டு இருந்தாங்களே 10 ரூபா, அது இன்னைக்கு மதியத்துலேருந்து வாங்குறதே இல்லை. இப்போ ஒரு தகவல், இப்போ முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் தானே எம்ஆர்பி ரேட்டு படி மத்தியத்துக்கு மேலே வாங்குற அந்த டாஸ்மாக். இந்த தகவலே எவ்வளோ வந்து உண்மைக்கு மாறான தகவல். இல்லை லீவு, இன்னைக்கு கடை லீவு, ஆனாலும் ஜெயிச்சிருக்காங்க. இப்படித்தான் குறுக்கு சால் ஓட்டுவது எப்படி, நம்ப வைப்பது எப்படி. இளைஞர்களை சார், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்தியாவிலேயே 48 கோடி பேர் பயன்படுத்துகிற இந்த சமூக வலைதளம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் தோத்துட்டீங்க, நம்ம தோத்துட்டோம், ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் நாம தோத்துட்டோம்? நாம ஜனநாயகம் தோற்று இருக்கிறது. உங்களை தாங்க சொல்றேன். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க ஓட்டு போட்ட ஆளுகள்லாம் வந்து ஜெயிச்சதான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? நாங்கள் தோற்கவில்லை, எங்கள் தொகுதி தோற்கவில்லை, அதிமுக தோற்கவில்லை. ஆகையினால அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆகையினால அது எப்படி? ஏன்னா டாஸ்மாக் கடையில வந்து எந்த கடையில 10 ரூபா விக்குதுன்னு அவரை கடை கேட்கல. ஆளுங்கட்சியா வர போறாங்கன்னு பயமா? அண்ணே நாளைக்கு வாங்க மாட்டேன். ஆனா என்ன, நீங்க எந்த ஓட்டுல எந்த இதுல ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா எந்த தொகுதி, எந்த வார்டு, நாளையில இருந்து வாங்க மாட்டாங்க. அது நாளையில இருந்து. அப்ப இன்னைக்கு வாங்கலன்னு சொன்னாரே பெருமாள் மணி சார், எது போய்? அந்த நம்பிக்கையில் தான் ஒரு புதிய கட்சியை தமிழ்நாடு சிகப்பு கம்பளை விரித்து வரவேற்கிறது. நாங்கள் தவறுன்னே சொல்லல சார், நான் ஏன் தப்புன்னு சொல்றேன். ஜனநாயக நாட்டில் யாரு வேணாலும் வரலாம். அந்த கேள்வி நீங்க நகர்ந்துட்டே போறீங்க. திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணவங்க நேரா திரும்பினா அதிமுக பக்கம் திரும்பி இருக்கணும். ஆனா அவங்க அதிமுக பக்கம் திரும்பலைன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு அவங்க ஏத்துக்கல அப்படின்னு ஒரு பொருள் வருது. திமுக எதிர்கட்சியா உட்காந்துட்டாங்க. இல்ல நீங்க யோசிக்கிறீங்க, சொல்லலான்னு யோசிக்கிறீங்க. இல்ல உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா நல்லது பேசினாலும் கேள்வி கேட்பீங்க, கெட்டது பேசினாலும் ஆதாரம். அதிமுகவை நிராகரிச்சிட்டாங்களா? இல்லை, திமுக ஆளுங்கட்சியை நிராகரிக்கிற போது அதிமுக திமுக கிடையாது. அரசியல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாம் இழக்கிறதெல்லாம் சகஜம். அது என்ன நீங்க நிராகரிச்சுட்டாங்களா? அதே மாதிரி ஒரு கட்சி ஆட்சி. நான் இப்படி கேட்கிறேன், ஒரு கட்சியே இடைத்தேர்தலை ஏன் நிராகரிச்சிச்சு? கட்சி ஆரம்பிச்சிட்டு சொல்லுங்க. ஏன் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 2024 நிராகரிச்சிச்சு? ஏன் சொல்லுங்க. பதில் இருக்கா சார்? யோசிக்கிறீங்களோ? இல்லை, எனக்கு பதில் தெரியும். ஆனால் அந்த பதில் இந்த அது மாதிரி தான் நாங்க கேட்டா நீங்க தப்பிக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க தப்பிக்கிறது பெரும் பாடா இருக்கு. பதில் சொல்ற இடத்துல இல்ல, கேள்வி கேட்கிற இடத்துல. அதைத்தான் கேட்கிறேன். அந்த கேள்வியும் மக்களுக்கு ஏற்புக்கூடியதா நியாயமானது. என்ன சொன்னாங்க தெரியுமா? 6 மாசம் திராவிட கட்சி ஊழல் கட்சி பேசிட்டு இருக்கீங்க. திராவிட கட்சி ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி அது மேல சாயம் பூசினது பாத்தீங்கன்னா நீங்க எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே என்ன சொன்னீங்க? கேப்டன் விஜயகாந்த் வரும்போது மாற்று இவர்தான். அடுத்து சரியா இருந்தா வச்சுக்க போறோம், இல்லைன்னா தூக்கி போட போறோம். என்ன பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள படுற பாடு நமக்கு தானே தெரிய வரும்.